ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட ஒன் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் நான் என்னென்ன பண்ணுறேன், ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. நான் இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் 4 மினிட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இவ்வளோ லாங் வீடியோ போட்டதே இல்லை. ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனாலவே எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு தான் அதிகமாகுது. நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் போடலாம், ஷார்ட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, எல்லோரும் யூடியூப் வச்சுருக்காங்களே, நம்மளும் யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை எப்பயுமே இருந்துச்சு. ஆனால் பண்ணுறதுக்கோ அதுக்கோ கரெக்டான வாய்ப்பு அமையவே இல்லை. இப்போ தான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. இப்போ வர வர எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு எல்லாமே. நீங்கள் எல்லாம் இந்த சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் ரொம்ப. நான் மார்னிங் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் என்னென்ன பண்ணுறேன்னு தான் இன்றைக்கி விளாக்கில் சொல்ல போகிறேன். காலையில் நான் ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன். ஏன்னா 2 பசங்க குட்டி குட்டியாக இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்தா தான் என்னால் கரெக்டாக வேலை பண்ண முடியும். பாப்பா தூங்குகிற நேரம் பார்த்து தான் எல்லா வேலையுமே பார்க்க முடியும். அதனால் பாப்பா தூங்குறப்ப எல்லா வேலையும் பார்த்துருவேன். அந்த செடி இதெல்லாம் நம்மளுக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டிலலாம் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இங்கே என்னென்னா நல்லா ஸ்பேஸ் இருக்குது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செடி இதெல்லாம் நான் வளர்த்துட்ருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். செடி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வளர்த்ததே கிடையாது. என்ன செடி எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு செடியாக வாங்கிட்டு வந்து வச்சிட்ருக்கேன். நான் வாங்குறதுமே இல்லை செடி. இதெல்லாம் யார் வீட்டுக்குனாச்சும் போனால் அங்கே என்னென்ன கிடைக்குமோ அதை கொண்டு வந்து தான் நான் நட்டு வச்சிட்ருக்கேன். ஓரளவுக்கு சூப்பராக வந்துட்டு தான் இருக்குது. காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு அப்புறமா தண்ணி ஏற்றுவேன். நானும் ஏற்றுவேன், ஹஸ்பண்டும் ஏற்றுவாங்க டேங்க்கில் போய். இது இன்றைக்கி ஹஸ்பண்டு சீக்கிரமாகவே வேலைக்கு போனதுனால நான் மேலே போய் ஏற்ற ஆரம்பித்தாச்சு. அங்கே மேலே போனால் வியூ சூப்பராக இருந்துச்சு, செம்மையான வியூவாக இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த வியூவை பார்க்குறதுக்கே டெய்லி மேலே வந்து பார்க்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பரான வியூ. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு தண்ணி நிறைஞ்சிச்சு. ஓகே, கீழே போய் ஆஃப் பண்ணிடுவோம், பசங்களாம் எந்திரிச்சிருவாங்க. இங்கே மேலே போய் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இங்கே ஊஞ்சல் வேறு போட்டிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கும். கீழேயும் வியூ நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே என்னென்னா தென்னை மரம் தான் அதிகமாக இருக்கும். தென்னை மரம், பாக்கு மரம், இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வியூ பார்க்குறதுக்கே டெய்லி மாடியில் போயிட்டு வரலாம், அவ்வளோ சூப்பரான வியூ. பழைய வீட்டிலலாம் இந்த அளவுக்கெல்லாம் இல்லவே இல்லை. எங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவுமே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப லக்கு, இந்த வீடு கிடச்சதுக்கு. நாங்கள் தேடிட்டே இருந்தோம், ஒரு 1-2 நாள் தான் தேடினோம். ஆனால் டக்குன்னு நல்லா கிடச்சிருச்சு இந்த வீடு. அதனால் எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப லக்கியான வீடு. ஏன்னா ஸ்பேஸும் அதிகமாக இருக்குது, பசங்க விளாட்றதுக்கும். அதனால் ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கே. அதுக்கப்புறம் பாப்பா தம்பியெல்லாம் கீழே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம கீழே போய் என்னென்ன பண்ணுவோம், வேலை அடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயாச்சு. ஹஸ்பண்ட் வேறு இன்றைக்கி டியூட்டிக்கு சீக்கிரமாகவே போயிட்டாங்க. ஏதோ கஸ்டமரை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் பசங்கள்லாம் கீழே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா பாப்பா எழுந்திரிச்சிச்சுன்னா அழுகும், இங்கே அம்மாவை காணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் நான் உள்ளக்க போய் பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை. இந்த ஒரு தேங்காய் பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது, அங்கேருந்து தான் இந்த தேங்காய் விழுந்துருந்துச்சு. சரி, இன்றைக்கி சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டை தான் உரிக்க சொன்னேன். அவங்களுக்கு நேரமே இல்லை, அதனால நான் தான் உரிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் தேங்காவை உரிக்கிறது. இதுக்கு முன்னாடிலாம் நான் உரித்ததே கிடையாது. என் ஹஸ்பண்டு தான் உரித்து தருவாங்க கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு. சரி, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
நானும் போட்டு தட்டுன்னு தட்டுறேன். அது உடையவே மாட்டேங்குது. எப்படி உரிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலை. நம்ம ரிஸ்க் எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வெட்டிக்கிட்டே இருந்தேன். இதில் இதுவானா நம்மளாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம், ஒரு கை பார்த்துருவோம். நம்ம இன்றைக்கி உரிக்காமல் விடக்கூடாது தேங்காவை அப்படின்னு சொல்லிட்டு அது போடுன்னு போட்டு தாக்கி உரிக்கவே முடியலை. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் கடைசியாக நல்லபடியாக 4 பக்கம் 5 பக்கம் வெட்டி துண்டு துண்டாக வெட்டின மணிக்கு அதையும் துண்டு துண்டாக வெட்டினோனையும் ஈஸியாக வந்துடுச்சு. நம்மளுக்கு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருச்சு. இன்றைக்கி நல்ல தேங்காவாக கிடச்சிருச்சு. இல்லைன்னா பிளாக் கலர் ஒரு மாதிரியாக இருக்கும். இன்றைக்கி ஒயிட் கலரில் கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, பாப்பாவுக்கு குளிக்க ஊற்றிடுவோம். அதுக்குள்ளே பாப்பாவும் எந்திரிச்சிச்சு. அதுக்கு போய் குளிக்க ஊற்றிட்டு நம்மளும் குளிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே இடையில இந்த வாஷிங் மிஷினில் துணியை போட்டுருவோம். அது பாட்டுக்க ஊறிக்கிட்டு இருக்கும், ஸ்வின் ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டாச்சு. எப்பயுமே கையில் தான் துவைக்கிறது. இப்போ என்னென்னா துவைக்க முடியலை, இடுப்பெல்லாம் வலிக்குது. அதனால் டாக்டர் சொல்லிட்டாங்க ஹெவியாக வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம வாஷிங் மிஷின்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாஷிங் மிஷினில் 1 வீக்காக போட்டுட்ருக்கேன். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கையிலேயே தான் துவைப்பேன். ஓகே, பாப்பாவையும் குளிக்க ஊற்றிட்டு நம்மளும் குளிச்சுட்டு வந்துடுவோம். அப்படியே பூஜை ரூம்லேயும் சாமி கும்பிட்றலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 5 விளக்கும் மேலே ஒரு வெள்ளி விளக்கும் வச்சுருக்கேன். 6 விளக்கு 6 விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க 5 விளக்குக்கு மேலே எத்தனை விளக்குனாலும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியலை. நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்தமானில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்குது. ஏன்னா 4 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி தான் கார்ப்பரேஷன்லேருந்து தண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் கொஞ்ச நேரம் தான் கொடுப்பாங்க போல். நிறையா வீடு இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க தண்ணி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளான்ட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட் மாதிரி வச்சுருக்கேன். அது நல்லா வளர தான் செய்யுது. அந்த சூரிய ஒளி படுறதுனால இந்த ஜன்னலுக்கு நேராக சூரிய ஒளி போடும். அதனால் இதெல்லாம் வச்சுட்டு டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அது சூப்பராக வளர்ந்துட்டு தான் வருது. ஆனால் இனி நல்லா க்ரோத்தாக வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகே, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரொட்டீன் ஒர்க்குக்கு போயிடுவோம். சமையல் செய்யணும். பாப்பா தம்பிக்கெல்லாம் என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றுமே புரியலை. தோசை இட்லி மாவும் ஆட்டியும் வைக்கலை. நேற்றே முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஆட்டுறது தான் ஆட்டவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு ஓகே மாவு இல்லை. அப்புறமா என்ன பண்ணுறது, சப்பாத்தி போடணும்னு பார்த்தா இவங்க 2 பேர்த்துக்காக சப்பாத்தி போடணும். ஸ்நாக்ஸ் டப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ப்ரெட் இருந்துச்சு. ஏன் நம்ம அதை வச்சு எதனாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டரில் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி வச்ச பாலில் நல்லா ப்ரெட்டு மேலே ஊற்றிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாச்சு. ரொம்ப 2 பேருமே நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டாங்க. இது இனிப்புக்கு நாட்டு சக்கரை போட்டாச்சு. மதுரையில் பட்டர் பன்னு சொல்லுவாங்களே, அதனால் நான் ப்ரெட்லேயே பட்டர் பன்னு மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. அரிசி மாவு இல்லைல்ல, தோசை இட்லி மாவு இல்லைல்ல, சரி இன்றைக்கி அரிசியை ஊற போட்டுருவோம். பாப்பா தூங்கிட்டு இருக்கு, அப்போயே ஊற போட்டு ஆட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற போட்டாச்சு. அதை தூங்க வச்சுட்டு வந்துட்டு ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சு சைடாக ஊறிட்டுருக்குது. 3 மணி நேரம் கழித்து ஆட்டுறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை பூரா செடியில் ஊற்றிடுறது, நல்லா வளரும். இந்த அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுனா செடிகள் ஃபுல்லாக. சரி அது பாப்பா தூங்குதில்ல, இந்த மாவையும் ஆட்டி எடுத்துருவோம், சமையலும் பண்ணிடுவோம், ஊடால எல்லா வேலையும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சாதமும் தயிரும் தான். உருளைக்கிழங்கு ஃப்ரையோட சிம்பிளாக சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா சமையல்லாம் இனி பண்ண முடியாது ஹெவியாக. நாளைக்கு சண்டேயில் இன்றைக்கி லைட்டாக சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சாட்டர்டே ரொம்பலாம் சமைக்க மாட்டேன், மீடியமாக சமைச்சிட்டு விட்டுருவேன். சரி இடையிலே இந்த வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைச்சி எடுத்துருவோம். என்னென்னா நம்ம கையில் துவைக்கிற மாதிரியே இருக்கவே மாட்டேங்குது. என்ன செய்ய, டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும், துணியெல்லாம் ரொம்ப துவைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால வாஷிங் மிஷினில் போட்டுறது. சோறும் இங்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. அவங்க அப்பா வந்தால் சாப்பிட வேண்டியதுதான் வேலை. அதுக்குள்ளே நம்ம துணியெல்லாம் காய போட்டு ரெடி ஆயிடுவோம். எங்கேயும் போகல, வீட்டில் தான் ஃப்ரீயாக இருந்தால் நம்மளுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு
துணியை காய போடுறதுக்கு முன்னாடி காய போட தான் போகிறேன். மாடியிலலாம் இன்றைக்கி காய போடலை. காய போட்ட துணிகளை எடுத்து மடித்து வைக்கிறது மட்டும்தான் வேலை. அதனால் இன்றைக்கி என்னோடய வேலையும் முடிஞ்சிருச்சு. என்னோடய டெய்லி ரொட்டீன் விலாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த மாதிரி வேலை பார்க்கணும், தெரியாத வேலையெல்லாம் எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.